சுகாதாரத்துறை அடியோட போயிட்டது. அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எல்லா மருத்துவமனையிலும் சிறந்த முறையில் மக்களுக்கு சிகிச்சை அளித்தோம். இன்னைக்கு அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு தான் சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது. திமுக ஆட்சியில் அங்க மருத்துவரும் இல்ல, செவிலியரும் இல்ல, மருத்துவ உதவியாளரும் இல்ல, மருந்தும் இல்ல. கடலூர்ல நாய்க்கடிக்கு சிகிச்சை அளிக்க போனா, சளிக்கு சிகிச்சை அளிக்க போனா நாய்க்கடி ஊசி போடுறாங்க. சளி காய்ச்சல் வந்துடுதுன்னு அங்க போய் சிகிச்சைக்கு போனா அதுக்கு உரிய சிகிச்சை அளிக்காம நாய்க்கடி ஊசி போடுறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அதே போல கால்பந்து வீராங்கனை அந்த அவருக்கு தவறான சிகிச்சை அளிச்சு இன்றைக்கு அவடல உயிரிழப்பு ஏற்பட்டு போச்சு. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 கையும் இல்லாத ஒருவர் என்னை சந்தித்து 2 கையும் பொருத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார். அவர் வேண்டுகோளை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மருத்துவ குழு போட்டு 2 கையும் பொருத்தி இன்றைக்கு நலமோடு வளமோடு திருமணமாகி அற்புதமா வாழ்கிறார். கையில்லாதவர்களுக்கு கை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். காலோட போனா கால் இல்லாத வர்றாங்க திமுகவில், காலோட போனா கால் இல்லாத வராங்க, உயிரோட போனா இந்த கால்பந்து வீராங்கனமே உயிரிழந்தா வராங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா?